والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதம் பிறந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் பற்றாத பெருங்கருணை நம் அனைவர்கள் மீண்டும் என்று நிலவ பிரார்த்தித்தவனாக மறுமை நாளின் அடையாளங்கள் குறித்து, இதுவரை நிகழ்ந்த அடையாளங்கள் குறித்து நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் சில அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஹாக்கிம்ல 4493 நம்பர் செய்தியாக 493 நம்பர் செய்தியாக ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டது. பள்ளிவாசல்கள் பாதைகளாக ஆக்கப்படுவது யுக முடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் டச் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. அதாவது பள்ளிவாசல்கள் பாதைகளாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்றால் அது யுக முடிவு நாளுடைய அடையாளமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல பள்ளிவாசல் எல்லாம் பல பகுதிகளில் ஒரு தெருல இருந்து இன்னொரு தெருல கடந்து செல்வதற்கு பாதைகளாக்கப்பட்ட ஒரு நிகழ்வை எல்லாம் நாம பார்க்கிறோம். பள்ளிவாசலின் பக்கம் தலை வைத்து படுக்காதவர்கள் கூட தொழுகை இன்ன பிற காரியங்களுக்கு தான் பள்ளிவாசல், இறைவனை வணங்குவதற்காகத்தான் பள்ளிவாசல், இறைவனுடைய அருளை பெறக்கூடிய வண்ணம் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல்ல பள்ளிவாசலுக்கு தலை வைத்து படுக்காதவர்கள் கூட, பள்ளிவாசல் பக்கம் ஒதுக்காதவர்கள் கூட தன்னுடைய பாதைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, அவனுடைய தேவைக்கு அவனுடைய சொந்த பிரச்சனைக்கு என்ன அப்படின்னா பள்ளிவாசலுக்குள்ள புகுந்து அடுத்த தெருக்கு போறது, சீக்கிரமா தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிறதுக்குள்ள அடிப்படையில பாதைகளாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு நம்ம ஊர்லயே இருக்குது. ஒரு தெருல இருந்து இன்னொரு தெரு, 2 தெருவுக்கும் ஒட்டி பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னா பள்ளிவாசலுக்குரிய அந்த பாதைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு பள்ளிவாசலை கடந்து பாதைகளாக பயன்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது இன்றைய தினம் உருவாகிவிட்டது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ சொன்னாங்க? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த தகவல் சொல்றாங்க அப்படின்னா அவங்க காலத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை. பிற்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த சூழல் எல்லாம் உருவாகும், இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுடைய காரியங்களை நீங்கள் இறைவனை நோக்கி திருப்புங்கள் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த அடையாளத்தை கொண்டு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, புகாரியில 7115 நம்பர் செய்தியாகவும் 7121 நம்பர் செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல், இறந்தவரை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையை கண்டார்கள் என்றால், இறந்தவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய பழக்கம் முஸ்லிம்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, அவருடைய இறுதி பிரார்த்தனையிலே அவருடைய ஜனாசா தொழுகையில் பங்கு பெறுவது, இந்த விஷயங்கள் மார்க்க மிகப்பெரிய ஒரு நன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்கிறாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய கடமைகள் 5இல் 1 அவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் யார் ஒருவர் தன்னுடைய மூமினான தன்னுடைய சகோதரனுடைய ஜனாசாவை அவருடைய தொழுகையில பங்கு பெறுகின்றாரோ அவருக்கு 1 கீராத் நன்மை, மலையளவு கீராத் என்றால் மலை, மலையளவு நன்மை அவருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். நாம் நம்முடைய சகோதரருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அவருடைய பாவ மன்னிப்புக்காக நம்ம நின்றோம் அப்படின்னா 1 கீராத் நன்மை.
அவருடைய ஜனாசாவுடைய தொழுகை நிறைவு செய்ததற்கு பின்னால் ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கும் வரை அதை நோக்கி பின்தொடர்ந்து அடக்கிவிட்டு திரும்புவது வரை இன்னொரு ஷீராத் நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 2 ஷீராத் நன்மை. ஒருத்தர் ஜனாசா தொழுகையோடு முடிச்சுட்டார் அப்படின்னா 1 ஷீராத், அல்லது இரண்டையும் சேர்த்து செய்தார் அப்படின்னா 2 ஷீராத் நன்மை. அப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஜனாசாவுடைய நிகழ்வு. இந்த ஜனாசாவுடைய நிகழ்வுல பங்கு பெறக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த மையத்தை, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய எண்ணம் எப்படி அப்படின்னா, போய் சேர்த்துட்டார மகாராசன், நாம இவரா ஆயிருக்க கூடாதா? ஒவ்வொரு ஆளையும் பார்த்து அந்த மன்னரையை பார்த்த உடனே இந்த நபருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மனுஷனா நாம இருக்க கூடாதா அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? சில இடங்கள்ல நாம அங்கொன்றுமாக இந்த தகவலை நாம கேள்விப்படுறோம். சில சமூக வலைதளத்துல கூட நம்ம பாக்குறோம். தனக்கு விருப்பமானவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவரை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருக்க கூடாதா? அது மாதிரி தனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னா இந்த நோயினுடைய தன்மையில எப்படி என்னால் வாழ முடியும், நான் செத்திருக்க கூடாதா, என்னுடைய உயிரையே இன்னும் கைப்பற்றாம இருக்கிற அப்படிங்கக்கூடிய அளவுல வேறு சமூகத்தில் அந்த சிந்தனை கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம்முடைய மக்கள் மத்தியில் இது போன்ற நிலை இன்னைக்கு உள்ள இந்த உலகத்தினுடைய அந்த ஆசாபாசங்களிலே ஏதோ ஒரு வகையில லயித்த காரணத்தினால் உலகத்தினுடைய ஈர்ப்பினுடைய விளைவாக அடிப்படையாக தன்னம்பிக்கை மனசை இழக்கிறான். ஆரம்பத்தில எல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா அன்னைக்குள்ள காலத்தில எல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்படி தூசி மாதிரி கடந்து செல்வார்கள். மன வலிமை அதிகமாக அன்றைய காலத்துல மக்கள் அதிகமாக பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படியே மாறி ஜனாசா நம்மளா இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அடிப்படையில் மனிதன் தன்னம்பிக்கை இழக்கிறது. ஒரு தேர்வுல ஒரு மாணவன் மதிப்பெண் பெறல அப்படின்னா அவருடைய நிலை எப்படி ஆகுது அப்படின்னா அந்த தேர்வுல தோற்ற காரணத்தினாலே தற்கொலை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். நடக்குதா இல்லையா? காரணம் என்ன? மன வலிமை இல்ல. உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை மனிதன் இழக்கின்றான். இழப்பதின் விளைவுதான் ஜனாசாவாக சார்வதற்கு ஆசைப்படுகின்றான். எத்தனையோ தற்கொலைகள் யாருக்கு அதிகமா இருக்குது? கற்றவர்கள் மத்தியில். உலகத்துல கல்வி என்பதை எந்த அளவுல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க புரியுதா? உலக விஷயத்தை, போராட்ட குணத்தை மழுங்கடிக்கக்கூடிய அளவில் தான் இன்னைக்குள்ள கல்வி இருக்கு. கல்வி என்பது உலகத்தை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமை பெற வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால் வறுமை நிலையில் வாழ்ந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட திண்ணை தோழர்களில் 70க்கும் அதிகமான நபர்கள் ஒருத்தர். சாப்பாட்டு வழியில், ஆனா அவர்களுடைய சிந்தனை அந்த உணவு என்பது ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் கொடுப்பார் என்ற நம்பிக்கை. இல்லை என்றாலும் அந்த பசி என்பது நம்முடைய உயிரை மாய்த்தாலும் உலகத்திலே நாம் இழந்தாலும் வறுமையை அடைய வேண்டும் என்ற சிந்தனை உலகத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் போடக்கூடிய மனவலிமையை பெற்றார்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் பத்ருடைய யுத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆயிரக்கணக்கான எதிரிகள் கண் முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் சொற்பமான நபித்தோழர்கள் கிட்டத்தட்ட 300 நபர்களை கொண்ட அந்த நபித்தோழர்கள் பெரும் படையை எதிர்த்து அவர்கள் போட்டி போட்டதற்கான காரணம் என்ன? மன வலிமை. இறைவனை மனவலிமை என்றால் இறைவனை பற்றி அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு இருக்குதா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இறுதி நாள் வரும். அந்த இறுதி நாள் என்பது எப்படி இருக்கும் என்றால் மனுஷன் மனவலிமை குன்றி, மனவலிமை என்றால் இறை நம்பிக்கையினுடைய பலகீனம், அல்லாஹ்வை பற்றி உள்ள நம்பிக்கை. அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கான் அப்படின்னா ஒரு பறவைக்கு எப்படி உணவளிப்பானோ அதே போன்று உணவளிப்பது போன்று நாம் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வை நீங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு பறவையை உதாரணம் காட்டுறாங்க. பறவை என்பது தன்னுடைய கூட்டிலிருந்து காலையிலே பறந்து செல்கின்றது. எந்த ஒரு பிளானும் கிடையாது. எங்க சாப்பாடு கிடைக்கும், எந்த இடத்துல உணவு பரிமாறப்படும், எங்க போனா நம்முடைய வயிறு நிரம்புங்கிறது தெரியாது. ஆனால் பறவை என்பது செல்கின்றது. போற வழியிலே அல்லாஹ் அவற்றைக்கு உணவளிக்கின்றான்.
இதே போன்று நீங்கள் அல்லாஹ்வை அசைக்க முடியாமல் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் பறவைக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். இதுதான் ஈமானுடைய வலிமை, தன்னம்பிக்கை. ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு பிரச்சனையை கூட, ஏதாவது ஒரு நோய் வந்தது அப்படின்னு வைங்களேன், நோய் அப்படிங்கிறது ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னா வயிற்று வலியுடைய அந்த துன்பங்கிறது அவருக்கு உண்மையிலே துன்பம் தான், அதை நம்ம மறக்கிறதுக்கு இல்ல. அந்த துன்பம் வந்ததை வந்து வெளியே எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பொறுமையை வந்து அவர் சகித்துக் கொள்ள முடியாமல், நான் அவ்வளவு சிரமப்படுற இந்த வலிதான் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்தாதான் தெரியும். அவருக்கே வந்து 2 வேதனை வரும். ஒரு வயிறு வலி வந்துடும், அடுத்து காய்ச்சல் அகப்படுறான்னு வைங்க. வயிறு வலி பரவாயில்ல, காய்ச்சல் வந்து அவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும் அப்படிம்பாரு. இப்படி ஒன்றோடு ஒன்று மிகைக்கக்கூடிய அளவுல தான் வந்து உலக நடைமுறை இருக்கு. அப்ப சகித்துக் கொண்டு அதை கடந்து செல்ல வேண்டும். மரணத்தை விரும்பக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து புகாரியில் 5671 நம்பர் செய்தியா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மரணத்தை நீங்கள் விரும்ப வேண்டாம் என்று தடுத்திருக்காவிட்டால் நான் மரணம் அடைஞ்சிருப்பேன். தற்கொலை செய்யறது அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கல அப்படின்னா நான் என்னுடைய உயிரை விட்டுருப்பேன். அவ்வளவு துன்பத்தை சந்தித்ததை இந்த ஹதீஸ் மூலமா வழங்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி எவ்வளவு பெரிய துன்பத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க. சாப்பாடு வழி இல்ல, சொந்த வீடு கிடையாது, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டு வந்து அகதியா அகப்பட்டது. இந்த மாதிரி ஒரு நிலையை தாண்டி அந்த நாட்டுல வந்து அகதியா போனாலும் சாதாரண மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இயல்பு வாழ்க்கை இருக்குதா அந்த தோழர்களுக்கு? அதுவும் இல்லையே. அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கூட சிரமப்பட்டுதான் மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அவர்கள் எதிரிகள் படையெடுத்து வருவதை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல வகையிலே துன்பத்திற்கு நபித்தோழர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த விளைவைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். நபித்தோழர்கள் மரணத்தை விரும்ப வேண்டாம் என்று சொல்லியுள்ளார்கள். அப்படி தடுத்திருக்கவில்லை என்றால் நான் மரணத்தின் மீது ஆசை கொண்டிருப்பேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வேற ஒரு மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இறை நம்பிக்கையினுடைய பலகீனத்தினுடைய விளைவு கைபருடைய யுத்தம். அந்த யுத்தத்துல ஒரு மனுஷன் என்ன பண்றார் அப்படின்னா இஸ்லாமிய படையில தான் இருக்கிறார். இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அவர் வீர தீரமா போரிடுறாரு. போரிடக்கூடிய இந்த தன்மையை பார்த்துட்டு எதிரிகளை மூர்க்கத்தனமாக அவர் எதிரிகளுக்கு எதிராக வாழ் சுழற்றுவதை பார்த்துவிட்டு நபித்தோழர்கள் ஆஹா எந்த ஒரு வீரன், எப்படிப்பட்ட அளவுல வந்து இவர் போராடுகின்றார், இவர் நிச்சயமா சொர்க்கத்துக்கு தான் போவாரு அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது நபித்தோழர்கள் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இவர் நரகத்திற்கு செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவ்வளவு போராட்ட குணத்தை வெளிப்படுத்திய அந்த மனிதரால் அந்த போராட்டத்தின் ஊடாக அவருக்கு பாதிக்கப்பட்ட சூழலை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதன் இறுதியில் என்ன அப்படின்னா அவர் பூமியிலே ஈட்டியை நட்டி வைத்து அதன் மீது தன்னுடைய உடலை அமைத்துக் கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். அதன் காரணமாக நரகத்திற்கு சென்றார் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாதிப்பு புரியுதா? வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றால் கூட உயிரை இழக்கக்கூடிய அளவுல ஒரு தற்கொலையை அவர்கள் வந்து விரும்பிட்டா அப்படின்னா எவ்வளவு பெரிய போராட்ட களத்தில் நின்றால் கூட போர்க்களம் அப்படிங்கிறது என்னது, ஜிஹாதுங்கிறது என்னது, அந்த ஜிஹாதில் அடுத்து நேரடியாக சொர்க்கத்துக்கு போறாங்க. நம்ம எல்லாம் கபருடைய வாழ்க்கையை சந்திச்சுட்டு தான் போக முடியும். மன்னரை வாழ்க்கையை கடந்த பின்னால்தான் நார்மலான ஆட்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் இறைவனுடைய பார்வையில் நீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பார்வையில் யாரெல்லாம் கலந்து தன்னுடைய உயிரை இழக்கின்றார்களோ அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். பச்சை நிற பறவையினுடைய வடிவில் சொர்க்கத்திலே அவர்கள் சுற்றி வருவார்கள் என்ற தகவலை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெறக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து சகிப்புத்தன்மை இல்லாத விளைவு அந்த மனிதனுடைய நிலையை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அவர் நரகவாசி என்று. எவ்வளவு பெரிய பணிகளை செய்தாலும் சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும், சாவுறதுக்கு ஆசைப்படக்கூடாது என்று நாம் இதிலிருந்து நாம புரியணும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில் 5647 நம்பர் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் இருக்கு தெரியுமா? நம்பிக்கையாளர்கள் வந்து சகித்துக் கொள்ளணும். திருமறை குர்ஆன்ல பல இடங்கள் அதற்குரிய தரவுகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து கோட் பண்ண முடியாது. பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட சோதனை போன்று உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று ஆசைப்படுகிறீர்களா?
என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க இல்லையா? நபி தோழர்களை பார்த்து கப்பாபின் அழைக்கின்ற நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து துன்பத்தை சந்தித்ததற்கு பின்னால் வந்து கேட்கிறாங்க, யாரும் சொல்ல பிரார்த்தனை செய்யுங்க. வேற எதையுமே கேட்கல, துன்பம் வேண்டான்னு கேட்கல, பிரார்த்தனை செய்யுங்க, நான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனோட இருக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சாங்க. அதாவது தீ பிளப்பில் அவர்களுடைய மேனி கடத்தப்பட்ட அளவுல வந்து துன்பத்தை சந்தித்தவர்கள் தான் யார் என்றால் கப்பாப் பின் அரத் என்ற நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்காங்க, யார் சொல்லா பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது என்னது? பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லல, உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகம் அவர்கள் பட்ட துன்பத்தை, இதைவிட பெரிய துன்பத்தை வந்து அவர்கள் சந்தித்தார்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் கூட இருக்கின்றது, ஒரு காலம் வரும் அதுவரை பொறுத்துக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. அப்ப கப்பாபின் அரத் என்ற நபி தோழரை விட ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல யாருன்னா வருமா? பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனியை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த போர்வையை விளக்குறாங்க. விளக்கக்கூடிய நேரத்திலே மொத்த மேனியும் தீக்களால் தீ பிளப்பால் சுட்ட அளவுல உள்ள கண்பு இருக்குது. ஒரு அதாவது இஸ்லாத்தை ஏற்ற காரணத்திற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை சிலாகிக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த மாதிரி அளவுல தோழர்கள் சகித்துக் கொண்டார்கள். இதற்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை அது எந்த வடிவில் வந்தால் கூட அவை அனைத்தும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பாவங்களுக்கு பரிகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல புகாரியில் 5647 நம்பர் செய்தியா வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு தைக்கக்கூடிய முள் அல்லது அதை விட சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு முள்ளு போற வழியில தச்சிட்டு அல்லாஹ் அப்படின்ட்டு சகிச்சுக்கிறோம், அல்லாஹ் தான் அதை பொறுத்துக்கிறோம். இந்த முள்ளு ஏற்படக்கூடிய இந்த துன்பம் கூட அவன் சகித்துக் கொண்டால் இறைவன் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். எப்படி அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்றால், ஒரு தன்னுடைய அடியானுக்கு தான் விரும்பக்கூடிய நேசனுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை அவன் சகித்துக் கொண்டால் அவனுடைய மேனியிலிருந்து பாவங்கள் அனைத்தும் உதிர்கின்றன. எப்படி உதிர்கின்றன என்றால், மரத்தில் இருந்து இலைகள் எப்படி உதிர்கின்றதோ அதே போன்று அவனுடைய உடலில் இருந்து பாவங்கள் அது உதிர்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி சிலர் சொல்றாங்க, துன்பம் என்பது எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை பெறணும். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்துட்டு அப்படின்னு வைங்களேன், உடனே வந்து நம்ம மக்கள் மத்தியில என்ன வந்துடுது, ஒரு ஆடல் பாடல் ஏதாவது வந்துட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸேஷன் ஆயிடலாம், ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அளவுல வந்து போறோம். அது ரிலீஃப் கிடைக்குதா? இன்னும் சொல்ல போனா மன வலிமை குன்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த சினிமா காட்சிகள் தான். மன வலிமை குன்றதுக்குள்ள காரணமே இந்த போகம் தான். மனிதன் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த சினிமா, ஆடல் பாடல், கூத்து கும்பாடம், கச்சேரிகள், இதனுடைய விளைவுதான் அவருடைய மன வலிமையை இழக்கின்றன என்று ஆய்வுகள் சொல்லக்கூடிய அளவுல வந்து இது போன்ற நிகழ்வுல இருந்து விலகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலைக்கு போறது ஒரு மூமினாக இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலருக்கு கொடுமையான ஒரு துன்பம் சகிக்க முடியல, அல்லாஹ்ட்ட வந்து அவர் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த துன்பம் மாதிரி வராது. எல்லா வகையிலையும் நபிமார்கள் உதாரணம் இருக்காங்க. குழந்தை இல்லையா, நபிமார்கள் உதாரணம் இருக்காங்க. நெருப்புல இப்ராஹிம் நபி கடத்தப்படக்கூடிய நேரத்துல சகிச்சு கொண்டாங்க. கொடும் நோயால் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் கொடுத்துக் கொண்டார்கள். இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் ஒருத்தருக்கு தாங்க முடியாத சில துன்பத்தை அவர் சந்திக்கின்றார். இப்படி ஒரு நிலையை அவர் சந்தித்தால் உள்ளத்துல வந்து மனுஷனுக்கு வந்து ஆகா நம்ம போய் சேர்ந்தா நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும். வெளிப்படுத்துவதுதான் குற்றம். உள்ளத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து இயல்பாவே வந்து இந்த துன்பத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் அவர் சகித்துக் கொள்கின்றார், சகிப்பு தன்மையில விதைக்கின்றார். இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதற்கு ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது அதே புகாரில் அதே 5671 நம்பர் செய்தி, 2680 செய்தியில வந்து இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க. அல்லாஹும்ம அஹீனி மா கானத்துல் ஹயாத்தி கைரன் லி, அதாவது எனக்கு இறைவா எனக்கு வாழ்வு சிறந்தது என்று நீ கருதினால் என்ன வாழ விடு. வாழ்வு சிறந்தது என்று கருதினால் வாழ்றதுதான் சிறப்பு அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட உங்களுக்கு உள்ளது பொறுப்பு. நமக்கு வந்து இந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்ட்ட வந்து நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் அஹீனி மா கானத்துல் ஹயாத்தி கைரன் லி, வாழ்றதுதான் எனக்கு சிறப்பு அப்படின்னு அல்லாஹ் நீ என்னுடைய விதியை நீ எழுதிட்ட அப்படின்னா என்ன வாழ விடு. அதனுடைய பொருள்
அல்லாஹ்ட்ட வந்து பிரார்த்தனை செய்யறாங்க, நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடு. அப்படி அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வ தௌஃபனி இதா காலத்தில் வஃபாத் வஹைரல்லி, நான் சாவுறது தான் சிறப்பு அப்படின்னு எழுதிட்டா அப்படின்னா, மரணம் தான் எனக்கு சிறந்தது என்று எழுதிட்டா, என்ன எனக்கு மரணத்தை கொடுத்து விடு என்று. அப்போ மரணம் கூட அல்லாஹ் கொடுப்பதுதான். இறைவன் கொடுத்தால் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ மரணம் கூட அல்லாஹ் கொடுப்பது சிறந்தது என்று அல்லாஹ் நீ எனக்கு கருதினால் என்னை மரணிக்க செய் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் இறைவனுடைய விதியை முந்தி அவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றானோ நரகத்திலே அவன் நிரந்தரமாக இருப்பான். எந்த அளவுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது புகாரியில் 5778 நம்பர் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் ஒருவர் மலை உச்சில இருந்து மாடியிலிருந்து கீழே குதிச்சு செத்துறான், தற்கொலை செய்து கொள்கின்றான், உயரமான கட்டடத்திலிருந்து கீழே குதிச்சு தற்கொலை செய்யறான், மறுமை நாளில் நரகத்திலே அவன் உயரமான இடத்தில் இருந்து அவன் குதித்துக் கொண்டே இருப்பான், நரக நெருப்பிலே பொசுக்குவான். யார் ஒருவர் விஷத்தை அறிந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றாரோ மறுமை நாளிலே நரகத்திலே விஷத்தை அறிந்திக் கொண்டே நரக நெருப்பில் அவர் இருப்பார் என்ற செய்தியை வந்து நாம பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நம்ம வாழ்க்கையில எதிர்நோக்கக்கூடியது மறுமை நாளுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஊர்ல நம்ம பார்க்கிறோம், மீடியால பார்க்கிறோம். யாராவது உயிர் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவரை மட்டும் கொண்டு போய் என்னை சேர்ந்து கொண்டு போவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கோட்பாடு போடக்கூடிய நிலை என்பது இந்த உலகத்துல இருக்கு. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது யுக முடிவு நாளுடைய அடையாளமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களை, யுக முடிவு நாளுடைய நெருக்கத்தில் நாம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏராளமான சின்ன அடையாளங்கள் யுக முடிவு நாள் நெருக்கத்திற்குரிய அடையாளம் ஒன்றன் பின் ஒன்றனாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமகாலத்திலே வந்து ஒன்றன் பின் ஒன்றனாக வெளிப்படுது. இந்த வெளிப்பாடு நம்மை இறையச்சத்தை நோக்கி திருப்ப வேண்டும். இந்த அடையாளம் என்பது தொடர்ச்சியாக ஈமானை நோக்கி நம்மை வலுப்படுத்த வேண்டும். இந்த அடையாளத்தினுடைய வெளிப்பாடு என்பது இந்த தௌஹீதிலே நிலைப்படுத்துவதற்கு அது உதவ வேண்டும். மாறாக ஏதோ ஒரு ஸ்டோரி, ஏதோ வந்தோம், நம்ம உட்கார்ந்து கேட்டோம், இந்த விஷயத்திற்கு இந்த அடையாளத்தை நாம் அணுகக்கூடாது. இந்த படிப்பினை என்பது நம்ம எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை இறைவனை நோக்கி திருப்புவதற்கு உதவ வேண்டும். அதைத்தான் மார்க்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த அடிப்படையை பெற்று நம்முடைய வாழ்க்கையை மரணம் வரை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனையினுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.